மாநில சுயாட்சிக்கு பாதிப்பு எதுவும் வரப்போறது இல்லை. இது ஒரு தொலைநோக்கு பார்வை அப்படின்றது அவங்களுடைய வாதமா இருக்கு. எந்த வகையில இது மாநில சுயாட்சிக்கு ஆபத்தை ஏற்படுத்தும் இந்த திட்டம் அப்படின்னு நினைக்கிறேன். எனக்கு ஏற்கனவே இருந்த ஒரு விஷயம் 1952 இருந்து 67 வரைக்கும் ஒரே நாடு ஒரே தேர்தல் 55 முறை காங்கிரஸ் தான் ஆட்சியை கலைச்சிட்டாங்க. இப்போ அதனால தான் இவ்வளவு பெரிய கொலாப்ஸ் ஆயிடுச்சு. ஆனா இந்த மாநில சுயாட்சிக்கு ஆபத்து அப்படின்ற விஷயங்கள்லாம் இங்க கிடையாது. இது ஒரு தொலைநோக்கு பார்வை அப்படின்றார். இப்போ நம்முடைய தலைப்பு கேள்வியே ஒரே நாடு ஒரே தேர்தல் இல்லையா? அந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் என்பதுல இன்றைக்கு திடீரென வந்திருக்கின்ற இந்த வேகம், இந்த வேகத்திற்கான காரணம் இப்ப என்ன அவசியம், அதுல என்ன அவசரம், நல்லா நம்ம சிந்திச்சு பார்க்கணும். ஒரு காரியம் செய்வதற்கு முன்பு ஒரு மிகப்பெரிய அளவிற்கு சட்டங்களை நிறைவேற்றினால் இல்ல சட்டத்தை நிறைவேற்ற போகிறோம் என்று மசோதாக்களை கொண்டு வருகின்ற போது அதுக்கு ஒரு ரீசன், நல்ல காரணம், உண்மையான காரணம் இருக்கணும். அந்த காரணத்தை பொதுவானவர்கள், அறிவானவர்கள், நாட்டின் மீது அக்கறை கொண்டவர்கள் ஏற்றுக்கொள்கின்ற விதமாக இருக்கணும். குறிப்பாக ஜனநாயகவாதிகள். அப்படிலாம் இருக்கக்கூடியதுதான் நம்ம ஏற்றுக்கொள்ள முடியும். ஆனால் இன்றைக்கு இவர்கள் இதை செய்து இருக்கின்ற பொழுது என்ன காரணம் சொல்றாங்க? செலவு அதிகமாயிடும். செலவு அதிகமாவதனால மக்கள் நல திட்டங்கள் செய்ய முடியல. அதனாலதான் நாங்க இதை இப்ப கொண்டு வருகிறோம் என்று சொல்லுகின்ற பொழுது இதுல ஒண்ணு நல்லா புரிஞ்சுக்கணும். எந்த காரணத்தை எந்த நேரத்தில் புதிய சட்டங்களை கொண்டு வருகின்ற பொழுது அரசு சொல்லுகின்ற பொழுது சரியாக அதை ஏற்றுக்கொள்ள முடியாமல் இருக்குமேயானால் மறைந்திருக்கக்கூடிய நோக்கம் என்ன, இதன் உள்ள இருக்கக்கூடிய அர்த்தம் என்ன நல்லா தெரிஞ்சுப்பாங்க. நண்பர் கூட இங்க சொன்னாங்க, RSS அஜெண்டாவில வர்றதுதான், சங் பரிவார் இதை எடுத்து சொல்றதுதான். இதனுடைய நோக்கம் என்ன? முதல் படிக்கட்டு, முதல் படியாக போய் இப்ப ஒரே நாடு ஒரே தேர்தல். என்ன ஒரே தேர்தல்? 543 எம்பிக்களுக்கும் 4120 MLA-க்களுக்கும் 30 லட்சத்திற்கும் உரிய உள்ளாட்சி தேர்தல்களுக்கும். இப்ப நீங்க கூட சொன்னீங்க காங்கிரஸ் ஆட்சி காலத்திலேயே அப்பயே கொண்டு வந்தது தானே? இல்லை, அரசியலமைப்பு சட்டத்தில் இருந்த முறையில் தான் தேர்தல்கள் நடந்தன. அதுல எந்த இடத்திலையும் ஒரே நாடு ஒரே தேர்தல் ஏதாவது ஆட்சி போய்விட்டால் கூட அவங்களுக்கு இனிமே இது கிடையாது. அவர்கள் யூனியன் கவர்மெண்ட் பார்லிமெண்ட் தேர்தல் நடக்கும்போது ஒன்னாக சேர்த்து வைப்பாங்க அப்படின்ற சட்ட விதிகள் எல்லாம் கிடையாது. இன்னைக்கு இருக்கின்ற இவர்கள் வந்திருக்கின்ற இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் என்பதில் அரசியலமைப்பு சட்டத்திலே 10க்கும் மேற்பட்ட இடங்களில் திருத்தங்களை செய்ய வேண்டிய நிலைமை. அதனால காங்கிரஸ் மீது சும்மா பழி எடுத்து போட்டுட்டு காங்கிரஸ் தான் செஞ்சதுன்னு சொல்லுவதில் அர்த்தம் இல்லை. இது மறைமுகமாக இவர்களுடைய நோக்கத்தை நோக்கி போகக்கூடியது. நல்லா தெரிஞ்சுங்க. நாம கேட்கறது அதனால செலவுன்னு சொல்றீங்களே, ஒண்ணு வேணாம். உதாரணத்துக்கு ஒண்ணு சொல்றோம்னா, பார்லிமெண்ட் இருக்குது, அசம்பிளி இருக்கு. பார்லிமெண்டே திடீர்னு நம்பிக்கையில்லா தீர்மானத்தில் பெரும்பான்மை இல்லாமல் கலைந்து போனால், பார்லிமெண்ட் கலைந்து போனால் உடனே இந்தியாவில் இருக்கிற அசம்பிளி எல்லாத்தையும் கலைச்சிருவீங்களா? உடனே உள்ளாட்சி அமைப்புகள் எல்லாம் கலைச்சிருவீங்களா? அசம்பிளி கலைந்து போனால் அதுக்கு 2.5 வருஷம் இருந்ததுன்னா தேர்தல் நடத்துவாங்களாம். இல்லன்னா யூனியன் கவர்மெண்டினுடைய அண்டர்டேக்கிங்ல அந்த மாநிலம் வந்துருமா? அப்போ இதற்குள்ளே புதைந்து இருக்கக்கூடிய ரகசியங்கள் அதை நம்ம தெரிஞ்சுக்கணும். ஒருவேளை யூனியன் கவர்மெண்டே கலைஞ்சிருச்சு அப்படின்னா என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேக்குறீங்களா? என்ன பண்ணுவாங்கன்றதுதான் கேள்வி. ஆக அதுவே கலைஞ்சதுன்னா என்ன பண்ண போற? மறுபடியும் இந்தியா முழுக்க தேர்தல் நடத்த போறியா? என்ன செய்ய போறீங்க நீங்க? இதுல பல கேள்விகள் இருக்கு. சட்ட நுணுக்கத்தோடு நீங்க பார்த்தீங்கன்னா கூட இதை இவர்களால் நிறைவேற்றுவது என்பது மிகவும் கடினமான ஒன்று. அதுக்காகத்தான் நம்ம சொல்றோம். இன்னொன்னு தெரியுங்களா? ஜெர்மன்ல ஹிட்லர் செஞ்ச பாணி தான் இதெல்லாம். சோசியலிஸ்ட் கட்சியில நியூ சோசியலிஸ்ட் பார்ட்டி, ஹிட்லர் நாசிசம், அந்த பார்ட்டியில இருந்து பார்லிமெண்ட்டுக்கு அதுக்கப்புறம் வளர்ந்து போய் பதவியில அமர்ந்ததற்கு பிறகு கொண்டு வந்த முறைகள், யார் மேலேயாவது ஒரு குறைய சொல்லிட்டு நாமெல்லாம் ஒண்ணாவணும்னு மக்களை மாற்றி திசை திருப்புவது. இன்னைக்கு இந்து ராஷ்டிரம் என்பது இதன் பின்னால் மறைந்திருக்கக்கூடிய ஆபத்து. இது படிப்படியாக போகுமேயானால் மாநில அதிகாரங்கள் சீரழிங்கும். மாநிலங்களுக்கான உரிய அதிகாரங்கள் என்பது மட்டுமல்ல, மாநிலத்திலிருந்து தேர்ந்தெடுக்கப்படுபவர்களால் சட்டம் இயற்றுகிற அதிகாரத்துல கூட இந்த சட்டத்தை படிச்சு பார்த்தா தெரியும். 16,000 பக்கத்துக்கு போய் எழுதியிருக்கார்களாமே இந்த அறிக்கைய. அந்த அறிக்கையில இருக்கக்கூடிய சில பகுதிகளை எடுத்து புரட்டி பார்த்தா தெரியும். மாநில அரசு அதிகாரம் இல்லாத அரசாகவும் ஒரு சாதாரணமாக
ஒரு உள்ளாட்சி துறையில இருக்கிற அதிகாரம் கூட இல்லாமல் ஆக்கிட்டு மேல உட்காந்துக்குவாங்க. மேல உட்காந்துக்கிட்டு என்ன தெரியுங்களா அடுத்தது ஆபத்து, எல்லாருக்கும் சொல்றேன், எல்லா நண்பர்களுக்கும் சொல்றேன், எல்லாரும் தெரிஞ்சதுக்காக சொல்றேன், பிஜேபியினுடைய பாதையின் போகின்ற வேகத்தை பார்த்தால் இவர்கள் அடுத்த கட்டமாக ஒரே நாடு ஒரே தேர்தல் என்பதில் அதிபர் தேர்தலை நடத்தலாமே என்று ஒரு தீர்மானத்தை கொண்டு வருவான். இதுலயே நிறைய சிக்கல் இருக்குல்ல சார். கடினம் அப்படின்னு ஒரு வார்த்தையை பயன்படுத்துறீங்க, பட் வந்து இதுக்கு இது வந்து சட்டமா நிறைவேறதுக்கு வந்து பாசிபிலிட்டி ரொம்பவே கம்மியா இருக்கே. ஆமா, ஆனா எதுக்காக பாசிபிலிட்டி கம்மியா இருக்குன்னா கூட நாங்க கொண்டு வரதுக்கு காட்டுறோம். எங்களுக்கு தெரியாதா பாசிபிலிட்டி குறைவுன்னு? எங்களுக்கு தெரியாதா? உங்களுக்கு தான் தெரியுமான்னு கேட்கக்கூடியவர்கள் இருக்காங்க. கேட்கக்கூடிய நண்பர்களாக இருந்தாலும் சொல்றேன், இதன் உள்ளே மறைந்திருப்பது அதுதாங்க. கடைசியா பார், அமெரிக்காவை பார், ஜெர்மனை பார், பிரான்ஸை பார், இவங்களே பேசிட்டு ஒரு கட்சி அதிபர் தேர்தல்னா மாநில கட்சிகளுக்கு வேலை கிடையாது. எல்லாம் எதிர்கால இந்தியாவை நாசமாக்கக்கூடிய ஜனநாயகத்தை வீழ்த்தி சர்வாதிகாரத்தை தூக்கி ஆடக்கூடிய விஷயம். அதனாலதான் துவக்கத்திலேயே ஒட்டுமொத்தமாக எல்லாரும் எதிர்க்கிறாங்க. எங்க தலைவர் மிக தெளிவாக அழகாகவே எங்க தலைவரும் சொல்லி இருக்கிறார், இது ஒரு வரட்டு கௌரவத்தினுடைய வெளிப்பாடு, இது ஒரு கட்சியினுடைய பேராசை அப்படின்றது எங்க தலைவர் தளபதி அவர்களும் சொல்லியிருக்காங்க. எதுக்காக சொல்றோம்னா, வெளிப்படையா எடுத்து சொல்லுகின்ற பொழுது இவ்வளவு பெரிய சப்கான்டினென்ட் இந்திய துணைக்கண்டம், இந்திய துணைக்கண்டத்தில் இருக்கிற மாநிலங்கள் மொழிவாரி மாநிலங்களாக பிரிக்கப்பட்டவைகள், இதனுடைய பல்வேறு பண்பாடு தன்மைகள் எல்லாம் இருக்கிற இந்த இடத்துல ஒரு அதிகாரத்தையும் கான்ஸ்டிடியூஷன் லாவில் டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் கொடுக்கின்ற பொழுது இப்படிப்பட்டவர்கள் ஒருவேளை யூனியன் கவர்மெண்ட்டுக்கு வந்துட்டா எதை வேணாலும் செய்வார்கள் என்பதற்காகத்தான் அவரு அசம்பிளிக்கு உரிய அதிகாரத்தை தனியாக பிரிச்சு கொடுத்தார். அசம்பிளிலையும் நாம சட்டம் இயற்றலாம், சட்டம் இயற்றுகிற அந்த நிலையில் நம்முடைய அதிகாரத்தில் யூனியன் கவர்மெண்ட் தலையிட முடியாது என்கின்ற அந்த விதியையும் சேர்த்திருக்கிறார். ஆக இன்றைக்கு இருக்கக்கூடிய இந்த அமைப்பு என்ன இவங்களுக்கு கேடு? இப்ப என்ன குறைஞ்சு போச்சு? நீ கலைச்சிட்டு உன் அதிகாரத்தை காட்டிக்கிட்டு இருப்ப, மாநில கட்சிகளை அழிச்சிருவ, மாநில கட்சிகளை அழிச்சிட்டு நாங்க தான் ஒரே கட்சின்னுவ, அதை இந்திராட்சியத்தை நோக்கி போய் கொண்டிருப்பாய். ஆக ஒட்டுமொத்தமாக ஜனநாயக கேடு, மாநில சுயாட்சி என்பது மட்டுமல்ல, மாநிலங்களுக்கான அதிகாரங்களும் மாநில அமைப்புகளும் கூட கலைக்கப்படுகின்ற அந்த ரகசியத்தை வெளியில எடுத்து நாம சொல்லுகிறதுக்கு ஒரு வாய்ப்புன்னு நான் நினைக்கிறேன். இன்னும் ஒண்ணு, இவர்கள் தங்களை வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள், சுயரூபத்தை காட்டிக் கொண்டிருக்கிறார்கள். இது மக்கள் மன்றத்துல சரியான பாடம் கற்பிக்கப்படும்.